உங்களுக்கு தெரியும், சபை என்ற ரீதியில் கடைசி நாங்கள் ஈஸ்டர் சண்டைக்கு முதலாக 7 கிழமைகள் ஆண்டோட வார்த்தையில் ஒரு பயணம் நாங்கள் ஆரம்பித்து வந்தோம். அந்த வந்த பயணத்தில் ஒரு கிழமை நான் அதாவது நான் செய்ய வேண்டிய ஒரு சர்மன் உண்டு. அதை நான் செய்யாமல் உங்களுக்கு நினைவிருக்கும் 5ஆம் கிழமை வேறொரு ஆண்டவர் எனக்கு காட்டின வேறொரு செய்தியை நான் அந்த கிழமை கொண்டு வந்தேன். அந்த கிழமை நான் செய்ய வேண்டிய அந்த வார்த்தையை இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நாங்கள் ஆரம்பித்த அந்த சர்மன் சீரீஸை முடிப்பதற்காக இன்றைக்கு அதில் இருக்க கடைசி பகுதியை நாங்கள் பார்க்க போகிறோம். உங்களுக்கு நினைவிருக்கும், நாங்கள் லூக்கா புத்தகத்திலிருந்து தான் இந்த 7 செய்திகளையும் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த பகுதி இன்று நான் உங்களுக்கு பேச போகிற பகுதி லூக்கா 12ஆம் அதிகாரத்திலிருந்து வருகிறது. 13ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம். ஆண்டோட வார்த்தையை பைபிளை திறந்து வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் அதுக்கு போகிறதுக்கு முதலாக நான் உங்களுக்கு மீண்டும் ஒருக்கா நினைவுபடுத்துகிறேன் நாங்கள் வந்த பயணத்தை. ஒவ்வொரு கிறிஸ்தவரும் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை கிட்டி நெருங்குவதற்கு நாங்கள் சொல்லுகிறோம் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின், ஆவிக்குரிய ஒழுக்கங்கள் எங்களுக்கு தேவை. ஆவிக்குரிய ஒழுக்கங்கள் தான் எங்களை ஆண்டவருடன் இருக்கிற உறவுக்கு கிட்டி நெருக்கிற காரியங்களாக இருக்கிறது. ரைட்? அப்போ அந்த ஆவிக்குரிய ஒழுக்கங்களை நாங்கள் பயிற்சி செய்வது மிகவும் முக்கியம். அதை பயிற்சி செய்கிற பொழுதுதான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளரப்போகிறது. ரைட்? நான் ஒரு உதாரணத்துக்கு கொண்டு வந்த விஷயம் என்னவென்றா, எங்களோட சரீரத்துக்கு நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்கள் உடற்பயிற்சி செய்கிறோமோ அந்த உடற்பயிற்சி எங்கள் சரீரத்தில் இருக்கிற, அதாவது நீங்கள் கைக்கு உடற்பயிற்சி செய்யலாம், காலுக்கு உடற்பயிற்சி செய்யலாம், வயிறுக்கு உடற்பயிற்சி செய்யலாம். ஒவ்வொரு தசைகளுக்கும் நீங்கள் உடற்பயிற்சி செய்தாலும் அது கடைசியாக உங்கள் இருதயத்தை தான் அது ஒரு வல்லமையான இருதயமாக மாற்றுகிறது. உங்களுடைய இருதயம் ஒரு ஆரோக்கியமான இருதயமாக அது மாற்றுகிறது. இருதயத்துக்கு எங்களுக்கு ஒரு நாளும் உடற்பயிற்சி செய்ய முடியாது. ஆனால் எங்களுக்கு ஒவ்வொரு தசைகளுக்கும் நீங்கள் உடற்பயிற்சி செய்கிற பொழுது அது உங்கள் இருதயத்தை ஒரு ஆரோக்கியமான இருதயமாக மாற்றுகிறது. அதுதான் உடற்பயிற்சியில் நடக்கிற விஷயம். அதே போல தான் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நேராக உங்களுக்கு அதுக்கு ஒரு செய்ய வேண்டிய பயிற்சி ஒன்று இல்லை. ஆனால் அதுக்கு செய்ய வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. நாங்கள் இந்த கடைசி இந்த தவக்காலத்தில் 7 ஒழுக்கங்களை குறித்து பார்த்துருக்கிறோம். இந்த 7 ஒழுக்கங்களையும் நீங்கள் தொடர்ந்து செய்கிற நபர்களாக இருக்கணும். அப்போ தான் உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை வளரும். ரைட்? நாங்கள் பலர் எங்களோட வாழ்க்கையில் 1-2 ஆவிக்குரிய ஒழுக்கங்களை தான் நாங்கள் பின்பற்றுறது. அப்படி 1-2 ஆவிக்குரிய ஒழுக்கங்களை நாங்கள் பின்பற்றினா சில விஷயங்கள் எங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளராது. சில ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்களோட சில விஷயங்கள் வளரணுமெண்டா அந்த பயிற்சிகளை நாங்கள் செய்யணும். செஞ்சால் தான் அது வளரும். அப்போ உங்களுக்கு நினைவிருக்கும், நாங்கள் முதல்ல ஆரம்பித்தது ஆண்டோட வார்த்தை. முதல் கிழமை ஆண்டோட வார்த்தை நாங்கள் பாவிக்கிற நபராக இருக்க வேண்டும். விசேஷமாக எங்களுக்கு சோதனைகள் வருகிற பொழுது, எங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் பயணம் செல்லுகிற பொழுது ஆண்டோடைய வார்த்தையை நாங்கள் தொடர்ந்து பாவிக்கிற நபர்களாக இருக்க வேண்டும். ஆண்டோடைய வார்த்தை ஒரு ஆவிக்குரிய ஒழுக்கத்துக்கு தேவையான மிகவும் முக்கியமான விஷயம். ஆண்டோட வார்த்தையினால் தான் எங்களுக்கு வெற்றி இருக்கிறது. இயேசுவின் வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் அவருக்கு வந்த சோதனைகளை அவர் வெற்றி கொண்ட விதம் ஆண்டவர் வார்த்தையை பாவித்தார். அதே போல் நாங்களும் ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் தியானம் செய்து அந்த வார்த்தை தினம்தோறும் அந்த வார்த்தையை தொடர்ந்து நாங்கள் நாள் முழுவதும் தியானிக்கிற நபர்களாக இருக்க வேண்டும். அதே போல் வார்த்தை எங்களுக்கு விசேஷமாக சோதனைகள் வருகிற நேரங்களில், பிரச்சனைகள் வருகிற நேரங்களில் வார்த்தையில் இருந்து எங்களுக்கு ஒரு எப்பொழுதுமே ஆண்டவர் எங்களை வழி நடத்துகிற இடத்துக்கு நாங்கள் வரணும். அது ஒரு ஆவிக்குரிய ஒழுக்கம். வார்த்தையை பாவிப்பது ஆவிக்குரிய ஒழுக்கம். இரண்டாவது நாங்கள் பார்த்த விஷயம் என்னவென்றால் மிஷன்ஸ், அதாவது திருத்தூது பணி. நீங்கள் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார், அழைத்து உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து ஆண்டவர் உங்களை அனுப்பியிருக்கிறார். இப்பொழுது ஆண்டவர் உங்களை அனுப்பியிருக்கிறார் மிஷன்ல. அவர் உங்களை திருத்தூது பணிக்கு அனுப்பியிருக்கிறார். அதாவது நீங்கள் செய்கிற என்ன வேலை செய்தாலும், எந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலும் ஆண்டவரை நீங்கள் பிரதிபலிக்கிற ஒரு நபர். அப்போ ஆண்டவரை பிரதிபலிக்கிற நபர் விதத்தில் உங்களோட வாழ்க்கை ஆண்டவரை பிரதிபலிக்கிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். உங்களுடைய வார்த்தை ஆண்டவரை பிரதிபலிக்கிற வார்த்தையாக இருக்க வேண்டும். அதாவது நீங்கள் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு நற்செய்தி சொல்லுவது அது உங்களுக்கு இருக்கிற ஆவிக்குரிய ஒழுக்கம். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி காண வேண்டும் என்றால் நாங்கள் எப்பொழுதும் தொடர்ந்து
முதலாவது ஆண்டவருடைய வார்த்தையை பாய்க்கிற நபர்கள், இரண்டாவது எப்பொழுதுமே நற்செய்தியை சொல்லுகிற நபர்கள், நற்செய்தியை வாழ்கிற நபர்கள். எங்கிருந்தாலும் என்ன வேலை செய்தாலும் ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார் நற்செய்தியை மற்றவர்களுக்கு சொல்வதற்காக. அதுதான் இரண்டாவது ஆவிக்குரிய ஒழுக்கம். மூன்றாவது ஆவிக்குரிய ஒழுக்கம் வந்து ஜெபம். அது நாங்கள் பலர் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். மூன்றாவது ஆவிக்குரிய வழக்கம் ஜெபம். இயேசுவிடம் சீசர்கள் வந்து கேட்கிறார்கள், எங்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லித்தாங்க. ரைட்? அப்ப நாங்கள் எல்லோருமே ஜெபிக்கிற ஒரு நபர்களாக இருக்க வேண்டும். எங்களோட வாழ்க்கையில ஜெபம் மிக முக்கியமாக இருக்கிறது. ரைட்? ஜெபம் ஒரு ஆவிக்குரிய ஒழுக்கம். அதை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பாவிக்கிறீர்களோ அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்க்கிறது. உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அதுதான் சில வேளை நாங்கள் நினைக்கிறோம் ஒரே ஆவிக்குரிய ஒழுக்கம் என்று நாங்கள் நினைக்கிறது ஜெபத்தை மட்டும்தான். ரைட்? இது மூன்றாவது ஆவிக்குரிய ஒழுக்கம். ஆண்டவருடைய வார்த்தை, திருத்தூது பணி, ஜெபம் மூன்றாவது. நாலாவது ஆவிக்குரிய ஒழுக்கம் வந்து நாங்கள் பார்த்தது வந்து கம்யூனியன், திருவிருந்து. ரைட்? திருவிருந்து நாலாவது ஆவிக்குரிய ஒழுக்கம் நாங்க பார்த்தோம். இந்த மெசேஜஸ் வேணும்னா திரும்பி போய் பாருங்க. இது எல்லாமே யூடியூப், ஃபேஸ்புக்ல இருக்குது. திருவிருந்த குறித்து நாங்க படித்தோம். திருவிருந்தாண்டா என்ன, ஏன் நாங்கள் திருவிருந்துல பங்கு கொள்ள வேண்டும், ஏன் அதை நாங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். அது ஒரு ஏதோ ஒரு என்னது ரிச்சுவலா செய்யாம ஏதோ வருகிற ஒரு ஒழுக்கம் சடங்காச்சாரமாக செய்யாமல் அதன் உண்மையான அர்த்தம் என்ன என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். இதில் நாங்கள் பங்கு கொள்ள வேண்டும், இதை நாங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். அது நான்காவது ஆவிக்குரிய ஒழுக்கமாக இருக்கிறது திருவிருந்து. ரைட்? அஞ்சாவது ஆவிக்குரிய ஒழுக்கம் வந்து நமஸ்காரம், வர்ஷிப். உங்களுக்கு நினைவு இருக்கும், பஸ்கா இந்த நாங்கள் வந்து பாம் சண்டே ஆண்டு வர்ஷிப்பை பற்றி காய்ச்சோம், நமஸ்காரத்தை பற்றி கதைச்சோம். அதில் நாங்கள் கண்ட விஷயம் என்னவென்றால், நமஸ்காரம் வந்து இயேசு வந்து ஒரே ராஜாவாக இருக்கிறார். அந்த ராஜாவை நாங்கள் எவ்வாறு நமஸ்கரிப்பது, எவ்வாறு அந்த நமஸ்காரம் என்று சொல்லுவது. இந்த சபையில் வந்து ஒரு சர்வீஸுக்கு வந்துட்டு போகிற 1.5 மணி நேரம் மாத்திரம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை. கிழமை முழுவதும் நமஸ்காரம் இருக்கிற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். அப்போ நமஸ்காரம் அஞ்சாவது ஆவிக்குரிய ஒழுக்கம். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வருவது நமஸ்காரம் செய்வதற்காக. அது மிக முக்கியமான ஒரு பகுதி உங்களுடைய வாழ்க்கையில். அதனால அந்த நமஸ்காரத்துக்கு நாங்கள் செய்கிற பொழுது அது ஆவிக்குரிய ஒரு பயிற்சி. நாங்கள் ஒரு ஒழுக்கமா அதை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். ரைட்? ஆறாவது நாங்கள் ஈஸ்டர் சண்டே ஆண்டு பார்த்தோம், உயிர்த்தெழுந்த நாள். உயிர்த்தெழுதலின் எதிர்பார்ப்பு ஒரு ஆவிக்குரிய ஒழுக்கம். உயிர்த்தெழுதலின் எதிர்பார்ப்பு. எத்தனை பேர் உயிர்த்தெழுதலின் எதிர்பார்ப்போடு நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அதாவது ஈஸ்டர் சண்டே அன்று மாத்திரம் உயிர்த்தெழுதலின் எதிர்பார்ப்பை நாங்கள் சிந்திக்காம, நான் போன கிழமை உங்களுக்கு கதைச்ச உங்களுக்கு நினைவிற்கு, போன ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் காய்ச்ச செய்தி, அந்த செய்தியில் உங்களுக்கு கேட்டக்குள்ள உங்களுக்கு விளங்கி இருக்கும். நாங்கள் வந்து எங்களோட எதிர்பார்ப்பு வந்து இந்த உலகத்தில் எல்லாமே எங்களுக்கு கிடைக்கணும். நாங்கள் இந்த உலகம் முடியுதுன்னு நாங்கள் வாழல. இந்த உலகம் முடிஞ்ச பிறகு எங்களுக்கு ஒரு சரீரம் எங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார், ஒரு புதிய சரீரம் ஆண்டவர் கொடுக்க போகிறார், மகிமையின் சரீரத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார் என்ற எதிர்பார்ப்போடு நாங்கள் வாழ்கிற ஒரு சனங்கள். அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்குள் தொடர்ந்து இருக்க வேண்டும். அது ஆறாவது ஆவிக்குரிய ஒழுக்கமாக இருக்கிறது. அதாவது உயிர்த்தெழுதலின் எதிர்பார்ப்பில் வாழுதல். எல்லா கிறிஸ்தவர்களும் உயிர்த்தெழுதலின் எதிர்பார்ப்பில் வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும். அது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை மாத்திரம் சிந்தித்து பத்தாது. எங்களை மாதிரியான சபைகளில் இதை குறித்து நாங்கள் கதைப்பது குறைவு. நான் போன கிழமையும் சொன்னேன். ஆனால் நாங்கள் வந்து எதிர்பார்ப்பு, அந்த உயிர்த்தெழுதின் எதிர்பார்ப்பு இருக்கிற ஒரு நபர்களாக இருந்தால் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கிற விதம், வாழ்கிற விதம், வாழ்க்கை சவால்களுக்கு முகம் கொடுக்கிற விதம், வாழ்க்கையில் வருகிற அதாவது பாடுகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்கிற விதம் எல்லாமே மாறிவிடும். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் இந்த உலகம் மாத்திரமல்ல எங்களுக்கு இருக்குது, இது ஒரு காலத்தில் இல்லாமல் போகுது. ஆனால் அது கங்கால போய் நாங்கள் வாழப்போ ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை எங்களுக்கு இருக்குது. அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அப்போ உயிர்த்தெழுதின் எதிர்பார்ப்பு இது ஆறாவது ஆவிக்குரிய ஒழுக்கம். இதில் வாழ்வது ஆறாவது ஆவிக்குரிய ஒழுக்கம். ஏழாவது ஆவிக்குரிய ஒழுக்கம் தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு பேச போகிறேன். அது வந்து நான் அதுக்கு தலையங்கம் கொடுத்திருக்கிறேன், தாராளமாக கொடுத்தல். தாராளமாக கொடுத்தல். உங்களுக்கு தெரியுமா, நீங்க வந்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு கொடுக்கிறது ஒரு ஆவிக்குரிய ஒழுக்கம் என்று உங்களுக்கு தெரியுமா? சில உங்களோட வாழ்க்கையில, சில நபர்களோட வாழ்க்கையில ஒரு தசை இன்னும் மிகவும் வீக்கா இருக்குது, பலவீனமா இருக்குது. ஆவிக்குரிய ஒரு தசை இன்னும் வளரல.
அது சரியான பலவீனமாக இருக்குது, உங்களுக்கு இன்னுமே அதில் வளர்ச்சி இல்லை. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தாராளமாக கொடுக்க உங்களுக்கு தெரியாட்டி உங்களோட ஒரு ஆவிக்குரிய தசை ஒரு நாளும் வளராது. அதுவும் ஒரு ஆவிக்குரிய ஒழுக்கமாக இருக்குது. இது ஒரு ஆவிக்குரிய ஒழுக்கம், ரைட்? மற்றது இந்த ஆவிக்குரிய ஒழுக்கங்களை குறித்து பேசுகிற பொழுது நான் சொன்ன இன்னொரு விஷயம் தான், இந்த ஆவிக்குரிய ஒழுக்கங்களுக்கு இன்னும் ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதான் அதுக்கு சொல்லுவாங்க மீன்ஸ் ஆஃப் கிரேஸ், இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதாவது ஆண்டவருடைய கிருபை எங்களுக்கு வருகிற வழிகள். அது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நீங்க பிடிச்சு கொள்ள வேண்டும். அதாவது இந்த ஆவிக்குரிய ஒழுக்கங்களை நீங்கள் பின்பற்றுகிற பொழுது அந்த ஒவ்வொரு ஆவிக்குரிய ஒழுக்கங்களின் ஊடாக ஆண்டவருடைய கிருபை உங்கள் வாழ்க்கைக்குள் வந்து கொண்டிருக்கிறது, ரைட்? அப்ப நீங்கள் இந்த 7ல ஏதாவது ஒன்றை செய்யாவிட்டா அதிலிருந்து வருகிற கிருபை உங்களுக்கு கிடைக்காமல் போயிடும், ரைட்? நீங்கள் இதை பயிற்சி செய்கிற பொழுதுதான் இந்த ஒவ்வொரு கிருபையும் உங்கள் வாழ்க்கைக்குள் வந்து கொண்டிருக்கிறது, ரைட்? அப்ப இதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய கிருபை எங்களுக்கு வர வேண்டும் என்றால் இந்த ஆவிக்குரிய ஒழுக்கங்களை நாங்கள் செய்கிற நபர்களாய் வர வேண்டும். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த காலகட்டத்தில் மீண்டும் இதை நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 7-6 விஷயங்கள் நான் பேசினது போய் வாசிச்சு திரும்பி கேளுங்க. எல்லாருமே நாங்கள் எல்லாரும் ஒரு சபையாக இந்த 7 ஆவிக்குரிய ஒழுக்கங்கள், அதாவது இல்லாவிட்டால் இந்த 7 ஆண்டவர் எங்களுக்கு கிருபை கொடுக்கிற வழிகளை நாங்கள் தொடர்ந்தும் பயிற்சி செய்கிற நபர்களாய் வாழ தொடங்கினா உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு வல்லமையான ஆவிக்குரிய வாழ்க்கையா மாறிடும், ரைட்? அதான் எந்த எதிர்பார்ப்பு. இந்த காலத்தில் நான் செய்த இந்த பிரசங்கத்தோட இந்த முக்கியமான நோக்கமே எங்கள் சபை, முழு சபையும் வந்து ஆவிக்குரிய ரீதியில் வல்லமையான வாழ்க்கைகளை நாங்கள் வாழ வேண்டும் என்பது, ரைட்? அங்கதான் நாங்கள் செல்ல வேண்டும், ரைட்? ஸோ நாங்கள் பார்ப்போம். தாராளமாக கொடுத்தலை குறித்து பேசுகிற பொழுது அது இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். இது லூக்கா 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இருந்து 21ஆம் வசனம் வரை நாங்கள் வாசிக்க போகிறோம். 13ல இருந்து 21, அது பிறகு 32ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். முதல்ல 13ல இருந்து 21, அப்புறம் 32ல இருந்து 34 வாசிப்போம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு, ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்மாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக்கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேலனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழைமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். நாங்கள் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் விசேஷமாக இயேசுவின் நாமத்தில் மீண்டும் உங்களிடம் வருகிறோம். ஒரு சபையாக நீர் எங்களை ஆண்டவரே ஒரு பயணத்தை கொண்டு சென்று கொண்டிருக்கிறீர். இந்த வருடத்தில் விசேஷமாக எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆழமாக கட்டி எழுப்புவதற்கு 7 காரியங்களை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த 7வது காரியமான தாராளமாக கொடுக்கிற ஆண்டவரே, இந்த விஷயத்தை குறித்து இன்று இந்த வார்த்தையிலிருந்து எங்களுக்கு பேச போகிறீர். நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் இருதயங்களை துறந்து இந்த வார்த்தை எங்கள் இருதயத்துக்குள் ஆண்டவரே நீர்
வைக்கும்படி, அந்த வார்த்தையில் நீர் எதை எதிர்பார்க்கிறோம் அதை அந்த எதிர்பார்ப்பதை எங்கள் வாழ்க்கையிலிருந்து கொண்டு வரும்படி நீரே ஆண்டவரே செயல்படும். எங்கள் இருதயங்களை துறந்து உங்களுக்கு இடம் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ரைட். இன்று நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால், இந்த பகுதி நாங்கள் வாசிக்கப்பட்ட பகுதியில் 2 கேள்விகளுக்கு நாங்கள் இன்று பதில் கொடுக்க போகிறோம். 2 கேள்விகள். முதலாவது கேள்விதான், என்னுடைய கேள்விதான், பணத்துடன் ஆரோக்கியமும் தேவனை மகிமைப்படுத்துவதுமான ஒரு உறவை வளர்த்து கொள்வது எப்படி? பணத்துடன் ஒரு ஆரோக்கியமாகவும் தேவனை மகிமைப்படுத்துவதாகவும் ஒரு உறவை நாங்கள் எப்படி ஏற்படுத்திக் கொள்வது? ரைட். அதான் என்னுடைய முதலாவது கேள்வி. 2வது கேள்வி நாங்கள் கேட்க போகிற கேள்வி என்னவென்றால், செல்வத்தின் மீது பேராசை கொண்ட ஒரு கலாச்சாரத்தில் நாம் எப்படி தாராளமான மனப்பான்மையோடு வாழ்வது? செல்வத்தின் மீது பேராசை கொண்ட ஒரு கலாச்சாரத்தில் ரைட் நாம் எப்படி தாராளமான மனப்பான்மையோடு வாழ்வது? இதான் இந்த 2 கேள்வி. இந்த 2 கேள்விக்கும் பதில் பார்க்க போகிறோம். ரைட். நாங்கள் விசேஷமாக 33ஆம் வசனம் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வசனம். அதை சொல்லுகிறது, பழமையாய் போகாத பணப்பைகளை குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்தில் உங்களுக்கு சம்பாதிப்ப முடியும். பழமையாக போகாத பணப்பைகளையும் ரைட் குறையாத பொக்கிஷத்தையும் நாங்கள் எவ்வாறு உருவாக்கி கொள்வது? அதான் எங்களுக்கு தெரிய வேண்டும். அப்போ அதுதான் ஆண்டோட வார்த்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது. இதை நாங்கள் காண்பதற்காக 3 விஷயங்களை இந்த பகுதியிலிருந்து நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது விஷயம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம். அது ஒரு கேள்வியாக இருக்கிறது, ஒரு எச்சரிப்பை கொடுக்கும் ஒரு கேள்வி. முதலாவது நாங்கள் பார்க்க போகிறது. 2வது ஒரு 16லிருந்து 20 ஒரு கதை ஒன்று இருக்கு. அந்த கதையில் சொல்லப்படுகிற விஷயம் என்னவென்றால், எங்களுடைய பிரச்சனை அடிவேரை காண்பிக்கும் ஒரு கதை, எங்கள் பிரச்சனையின் அடிவேரை காண்பிக்கும் ஒரு கதை. 3வது 32-34 வசனத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும் ஒரு செல்வம், நமக்கு விடுதலை கொடுக்கும் ஒரு செல்வம். இந்த 3 காரியத்தையும் மிக விரைவாக நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது நாங்கள் பார்ப்போம். முதலாவது விஷயம் நான் உங்களுக்கு சொன்னேன், எச்சரிப்பை தரும் ஒரு கேள்வி. 13லிருந்து 15ஆம் வசனம், 13லிருந்து 15 மீண்டும் நாங்கள் வாசிப்போம். நினைவுக்கு கொண்டு வருவதற்கு 13லிருந்து 15 என்ன சொல்லுதுன்னு நாங்கள் பார்ப்போம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். இதுல பாருங்க, இதுல ஒரு மனிதன் இயேசுவிடம் ஒரு கேள்வியை கேட்கிறான். அவன் கேட்ட கேள்வி என்ன? அவன் கேட்ட கேள்விதான், போதகரே, எங்கள் உரிமை சொத்தை என்னுடன் பிரித்து கொள்ளும்படி என் சகோதரருக்கு சொல்லுங்கள். அவன் ஒரு கேள்விதான் இதுல கேட்கிறான். அந்த கேள்வியை கேட்கும் பொழுது எங்களுக்கு விளங்குற விஷயம் என்னவென்றால், சகோதரர் இருவர்களுக்கு மத்தியில், ஒரு அண்ணாவும் தம்பிக்கு மத்தியில், நான் நினைக்கிறேன் இது தம்பியா இருக்க வேண்டும், அவர்களுக்கு மத்தியில் சொத்தை குறித்த ஒரு பிரச்சனை அந்த சொத்தை இப்ப பிரித்து கொள்வதற்கு அவர்களுக்கு பிரச்சனை வந்தபடியினால், அந்த காலத்து கலாச்சாரத்திலும் கூட நாங்கள் சொல்லுவோம் ரபி என்று சொல்லுவோம். அதாவது ஆண்டோட வார்த்தை கற்றுக் கொடுக்கிற ஒரு நபர் இருந்தால் அவரிடம் போய் சொல்லுவார்கள், எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு, இந்த பிரச்சனை எங்களுக்கு தீர்த்து தாங்க. ரைட். அதே மாதிரி அந்த கலாச்சாரத்தின் படி இந்த நபர்களும் இயேசுவிடம் இந்த தம்பி போய் சொல்றான், என் அண்ணா அவன் சொத்தை எனக்கு சரியா பிரிச்சு தர அவன் விரும்பவில்லை, அதனால அவனுக்கு சொல்லுங்க, நீங்க எனக்கு தர வேண்டிய பகுதியை தரும்படி அவர் இயேசுவிடம் சொல்லுகிறார். அதுக்கு இயேசு கொடுத்த பிரதியுத்தரம் என்ன? 14வது வார்த்தையில அவர் சொல்லுகிறார், 14வது வார்த்தையில் உங்களுக்கு காணக்கூடிய, அதற்கு இயேசு அவனிடம், மனிதனை, உங்களுக்கு இடையில் என்னை நீதிபதியாகவும் நடுவராகவும் நியமித்தது யாரு? அதாவது இயேசு சொல்லுகிறார், உன்னுடைய சொத்து பிரச்சனையை தீர்ப்பதற்காக நான் வரவில்லை. உன்னுடைய சொத்து பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த உலகத்தில் பல நபர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடம் போய் கேளுங்க, அவங்க உங்களோட சொத்து பிரச்சனையை தீர்த்து கொடுப்பாங்க. ஆனா நான் இந்த உலகத்தில் உங்களோட சொத்து பிரச்சனையை தீர்த்து கொடுக்கிறதுக்கு நான் வரையில. நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன் அதை விட ஆழமான ஒரு பிரச்சனைக்கு கையாளுவதற்கு நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன். உங்களுடைய சொத்து பிரச்சனையை விட ஒரு ஆழமான பிரச்சனையை கையாளுவதற்கு நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன். என்ன அந்த பிரச்சனை?
அந்த பிரச்சனை தான் அவர் சொல்லுகிறார், எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்க 14ஆம் வார்த்தை, எச்சரிக்கையாயிருங்கள். ரைட், அது சொல்லுகிறார், எல்லா விதமான பேராசைகளையும் குறித்து கவனமாயிருங்கள். கவனமாயிருங்கள். ஒரு மனிதனின் வாழ்க்கை அவனிடம் இருக்கும் உடைமைகளை நிறைவில் தங்கி இருப்பதில்லை என்றார். அவர் சொல்லுகிறார், நான் வந்தது உங்களுடைய சொத்தை பிரிச்சு கொடுப்பதற்கல்ல, அதை விட ஆழமான, அதாவது அந்த உங்களுடைய சொத்தை பிரிய என்று நீ வந்து எனக்கு சொல்றதுக்கான நோக்கம் என்ன? அந்த நோக்கம் வந்து பேராசை. உன் இருதயத்தில் அடியில் இருப்பது ஒரு பேராசை. உன் பேராசை குறித்து நீ எச்சரிக்கையாயிரு, கவனமாயிரு என்று இயேசு அவனுக்கு சொல்லுகிறார். ரைட், அதுதான் அவருடைய காரியமாக இருக்கிறது. ரைட், பேராசை என்பது, இதனுடைய முக்கியமான சிந்தனை இன்றைக்கு. பேராசை என்பது மற்றவர்களிடம் நாம் மிக எளிதாக காணக்கூடிய ஒரு பாவம், ஆனால் மிகவும் அரிதாகவே நம்மிடம் பார்க்க முடிகிறது. திரும்பி சொல்லவா? பேராசை என்பது மற்றவர்களிடம் நாம் மிக எளிதாக காணக்கூடிய ஒரு பாவம், ஆனால் மிகவும் அரிதாக நம்மிடம் இல்லது பார்க்க முடிகிறது. நான் பேராசையான நபர் என்று யார்ட்டாவது உங்களுக்கு நீங்க ஒரு பேராசையான நபர் என்று சொன்னா எத்தனை பேர் கை வச்சு காட்ட போறீங்க நான் பேராசையான ஒரு நபர் என்று? ஒருத்தருமே சொல்ல மாட்டீங்க. ஆனா இன்றைக்கு இந்த செய்தியை நீங்க கேட்கக்குள்ள உங்களுக்கு விளங்க போகுது, எங்கள் எல்லாருக்குள்ளேயும் பேராசை இருக்கிறது. தமிழ்ல ஒரு என்ன சொல்றது, there is a saying in Tamil, பழமொழி ஒன்று இருக்கு, பேராசை பெருந்தரித்திரம். பேராசை ஒரு மிகப்பெரிய ஒரு தரித்திரம், ஒரு பிரச்சனை. ரைட், இயேசு அதைத்தான் இந்த இடத்தில் சொல்லுகிறார், கவனமாயிருங்கள், கவனமாயிருங்கள். இயேசு இந்த இடத்தில் இந்த நபருக்கு வந்து அவர் ஏசவில்லை, பேசவில்லை, அந்த ஒரு நபரின் பக்கத்தை எடுக்கவில்லை. அவர் வந்து அவர் வந்து இவர்களை குற்றம் சாட்டவில்லை, அப்படி இல்லாவிட்டால் இவர்களை அவர் தண்டிக்கவில்லை. ஆனால் இயேசு என்ன செய்கிறார்? இந்த நபரை அவர் அன்பு செலுத்ததினால் இந்த நபருக்கு அவர் உதவி செய்கிறார், அவரை சுகப்படுத்துகிறார். இந்த இடத்தில் இயேசு வந்து உண்மையாகவே ஒரு நல்ல போதகராக, நல்ல மெய்ப்பனாக அவனுடைய உண்மையான பிரச்சனையை அவனுக்கு காண்பிக்கிறார். அதான் இயேசு இந்த இடத்தில் செய்கிறார். ஏண்டா இயேசுவுக்கு நல்ல மிக தெளிவாக விளங்குறது, இந்த இடத்தில் அவனுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து அவனுடைய சொத்தை பிரிப்பதை விட அவன் இருதயத்தில் இருக்கிற பேராசை என்றதை அவருக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் அவர் இதை சொல்லுகிறார். ஏனென்றால் ஒரு சொத்து, ஒரு சொத்து, ஒரு வீடு, ஒரு நிலம், ஒரு கார், உங்களுக்கு இருக்கிற என்ன சொத்து, எந்த செல்வமா இருந்தாலும் அது ஒரு குடும்பத்தை ஒன்று சேர்க்கிற விஷயமா இருக்க வேண்டும். உங்களுக்கு சொத்து இருக்கிறதே ஒரு குடும்பம் ஒன்றாக வாழுவதற்கு. ஆனால் அந்த ஒன்றாக வாழுவதற்கு கொடுக்கப்பட்ட சொத்து உங்கள் குடும்பத்தை பிரிக்கிறதா இருந்தால் அதுக்கு காரணம் என்ன? அது காரணம் பேராசை. எங்கேயோ இடத்துல பேராசை இருக்குது. எங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுக்கப்பட்ட விஷயங்கள் உறவுகளோடு ஒன்றாக வாழ்வதற்கு, உறவுகளை பிரிப்பதற்கல்ல. ஆனால் எங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்த இந்த சொத்துக்களே எங்களை பிரிக்கிறது என்றால் அதுக்கு காரணம் என்ன? பேராசை. இதான் இயேசு இந்த இடத்தில் காண்பிக்கிறார், இதான் இந்த இடத்தில் அவர் சொல்லுகிறார். ரைட், இந்த இடத்துல பணம் பிரச்சனை அல்ல. ரைட், பணம் வந்து ஒரு ஒழுக்கற்ற ஒரு விஷயம் அல்ல. பணம் இல்லது செல்வம் ஒரு ஒழுக்கமற்ற ஒரு விஷயம் அல்ல. ஆனால் அந்த பணத்தை எவ்வாறு நாங்கள் பாவிக்கிறோமோ அதுவே ஒழுக்கமற்ற விஷயமாக மாறுகிறது. ரைட், ஸோ பணத்தை வெறுக்க தேவையில்லை, நாங்கள் செல்வத்தை வெறுக்க தேவையில்லை. ஆனால் அதை எப்படி நாங்கள் கையாளுகிறோம், எவ்வாறு அதை பாவிக்கிறோம் என்பதுதான் இதில் இருக்கிற பிரச்சனையை ஆண்டவர் கேட்டுக்கிறார். இந்த இலங்கையில், எங்களோட நாட்டில் நாங்கள் கண்டோம் ஒரு பெரிய பொருளாதார பிரச்சனைக்கு நாங்கள் முகம் கொடுத்தோம். அது காரணம் என்ன? என்ன காரணம்? பேராசை. பேராசை. சில நபர்கள், பதவியில் இருந்த சில நபர்கள், அவர்களுக்கு இருந்த பேராசை நிமித்தம் மக்களுக்கு செல்ல வேண்டிய எல்லாத்தையும் தங்களுக்கு சேமித்து கொண்டார்கள். அதனால்தான் முழு இலங்கையுமே நாங்கள் எத்தனையோ நாள் கியூவில் இருந்தோம், சாப்பாடு இல்லாமல் இருந்தோம், பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தோம். இது எல்லாமே பேராசை. பேராசை என்ற காரியத்தினால் அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு மட்டுமல்ல, எங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அந்த பேராசை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதை காட்டுவதற்காக தான் நான் உதாரணத்தை கொடுத்தேன். ஆனால் நாங்கள் பேராசை என்று சொல்லும் பொழுது மிக விரைவாக எங்களுக்கு சிந்தனைக்கு வர்றது யாரு?
எல்லா பொலிட்டீஷியன்ஸ்ட பேரும் உங்களோட மனதுக்குள்ள வந்துடும். அவன் தான் பேராசக்காரன், அவன் தான் பேராசக்காரன், இவன் தான் பேராசக்காரன் என்று எல்லா பொலிட்டீஷியன்ஸ்ட பேர் தான் எங்களுக்குள்ள வரும். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் கவனமாயிருங்கள், நீங்கள் கவனமாயிருங்கள். இயேசு என்னை பார்த்து சொல்லுகிறார், நீ கவனமாயிரு, நீ கவனமாயிரு. ரைட்? எங்களுக்கு உண்மையாவே நாங்கள் எவ்வளவு அதாவது ஒரு கண் தெரியாதவர்களா இருக்கிறோம் என்பது எங்களுக்கே தெரியாது. ரைட்? பாஸ்டர், நான் ஒவ்வொரு நாளும் சம்பளம் எடுத்து வாழ்ற ஒரு நாள், எனக்கு பிரயாசை இருக்க முடியாது. கண்ணை திறந்து பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க. உங்களோட கண், என்னுடைய கண் மூடப்பட்டிருக்கிறது. என்னுடைய பேராசை காண முடியாமல் எங்கள் கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. ரைட்? அது ஒவ்வொரு விதத்தில் பேராசை வருகிறது. இயேசு சொல்லுகிறார், இந்த இடத்தில் அவர் பேசுவது பொலிட்டீஷியன்ஸுக்கு அல்ல, வியாபாரிகள், வியாபாரம் செய்கிற உயர்ந்த வியாபாரிகள் மாத்திரம் அல்ல. நாங்கள் அவர்களை பார்த்து அவர்களை தான் பேய்கள் போல, அவர்கள் தான் பேராசை இருக்கிறவர்கள் போல, அவர்களை தான் இந்த நேரம் பேராசைக்காரர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கதைக்கிறார். அவர் இந்த இடத்தில் இருக்கிற பாடசாலைக்கு செல்லுகிற மாணவனுக்கு கதைக்கிறார், வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு கதைக்கிறார், அது வேலை இல்லாத இருக்கிற நபருக்கு கதைக்கிறார். ஏன் ஏழை என்று சொல்ற நபர்களுக்கு கூட இயேசு பேராசை குறித்து பேசுகிறார். சொல்ற நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. நான் இந்த இடத்துல உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, இப்படி ஒரு கேள்வி கேட்டா, உங்களுக்கு உழைக்கிறது உங்களுக்கு போதுமா இருக்குதான்னு நீங்க கேட்டீங்கண்டா, உங்களுக்கு உழைக்கிறதுல வச்சு உங்களுக்கு மற்றவருக்கு யாராவது ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு கேட்டுருந்தா 100% பேர் இந்த சபையில சொல்லுவாங்க, பாஸ்டர், நாங்கள் உழைக்கிறது எங்களோட குடும்பத்துக்கே பத்தாது. ஆனா உண்மை என்னன்னு சொன்னா, நீங்க உழைச்சி இன்றைக்கு செலவழிக்கிற பணத்தை இன்னும் ஒரு தேசத்துல இருக்கிற ஒரு நபரோட நீங்க ஒப்பிட்டு பார்த்தா, அந்த நபர்கள் உங்களை விட குறைவா உழைச்சி அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாமே ஒரு கம்பேரிசன் தான், எல்லாமே நாங்கள் ஒப்பிட்டு பார்க்குற ஒரு விஷயம் தான். ரைட்? எங்களுக்கு ஒருத்தருக்கும் சொல்ல முடியாது எங்களுக்கு பத்தாது பாஸ்டர்ன்னு சொல்ல முடியாது. ஏனண்டா எங்களுக்கு ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிறத வச்சு நாங்கள் இன்றைக்கும் வாழ்றபடியாக தான் நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம். ரைட்? அப்படியாண்டா நாங்கள் எப்படி இந்த விஷயத்துல இருந்து எங்களோட இருதயத்தை மாற்றிக்கொள்கிறது? நாங்கள் உண்மையாகவே இந்த காலத்தில் ஆவிக்குரிய ஒழுக்கங்களை குறித்து பேசி எங்களோட வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம்டா, இயேசு இந்த இடத்துல சொல்றார், கவனமாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். அவர் எச்சரிக்கை பண்ணுகிறார். அப்படியேண்டா எப்படி நாங்கள் எச்சரிக்கையாயிருப்பது? ரைட்? பேராசையின் வேர் என்ன? வேர், பேராசையின் வேர் தான் அது எங்களுக்கு ஒரு போலியான பாதுகாப்பின் உணர்வை கொடுக்கிறது. பேராசை அதிகமாய் பணம் தேவை என்ற ஆசையை விட அது எங்களுக்கு இருக்கிற பணத்தின் ஊடாக நாங்கள் பாதுகாப்பா இருக்கிறோம் என்ற ஒரு உணர்வை எங்களுக்கு ஏற்படுத்துவதற்காக தான் நாங்கள் பணத்தை எங்களுக்கு சேர்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தேவை ஒரு பாதுகாப்பு. ரைட்? அந்த பாதுகாப்பை ஏற்படுத்தி கொள்வதற்கு தான் இந்த பணத்தை நாங்கள் சேர்த்து. இந்த பேராசையின் வேர் போலியான பாதுகாப்பு உணர்வு, ஒரு போலியான பாதுகாப்பு உணர்வு. இது பல விதங்களில் எங்களுக்கு வரலாம். சிலர் தங்களுக்கென்று ஆடம்பரமாக செலவு செய்து தங்கள் வாழ்க்கையில் ஆடம்பரமாக செலவு செய்து அவர்கள் தங்களுக்கு எல்லா சாமான்களையும் பெற்றுக்கொள்வாங்க. இது ஒரு வழி. ரைட்? அவங்க எப்பவுமே கிடைக்கிறதுல தங்களோட வாழ்க்கை இன்னும் அதிகமாக தங்களோட வாழ்க்கை லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறையை இன்னும் மேம்படுத்தி கொண்டு போவாங்க. ரைட்? இருக்கிறது பத்தாது, அதை வித்துட்டு இன்னும் ஒன்று அதை விட நல்லது ஒன்று வாங்கணும். இருக்கிற வீடு பத்தாது, அதை வித்துட்டு இன்னும் ஒரு பெரிய வீடு வாங்கணும். இருக்கிற வெஹிக்கிள் பத்தாது, அதை வித்துட்டு இன்னொரு, அப்படி அது ஒரு முடிவில்லாத ஒரு பயணம். தன்னையே அவர்கள் அது ஒரு விதமான ஒரு பேராசை. இன்னும் ஒரு விதமான ஒரு பேராசை இருக்கிறது. அது மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு பயந்து செல்வத்தை பதுக்கி வைத்தல், அதாவது பணத்தை பதுக்கி ஒருத்தருக்கும் கொடுக்காமல் அதை பகுத்தி வைத்தல். இது ஒவ்வொரு முறையில நடக்குது ஒருத்தருக்கு. செலவழிக்கிறபடியா நீங்க பேராசை இல்லாத நபரும் அல்ல, செலவழிக்காதபடியா நீங்க பேராசை இல்லாத நபரும் அல்ல. சொல்ற விளங்குதா? நாங்க இருக்கிற காசு எல்லாத்தையும் செலவழிச்சுக்கிறோம் நீங்க பேராசை இல்லாம இல்ல. நீங்க செலவழிக்கிறது எதுக்காக? உங்களுக்காக செலவழிக்கிறதா இருந்தா, உங்களோட பணத்துல 90% மேல நீங்க உங்களுக்காக செலவழிக்கிறதா இருந்தா, அப்ப நீங்க யோசிக்கணும், என்னத்துக்காக நான் செலவழிக்கிறேன்?
அடுத்தது வந்து நீங்க செலவழிக்காம பணத்தை வச்சிருக்கிறபடியா நீங்க பேராசை இல்லாத நபரும் அல்ல. ஏன்னா நான் வந்து அவங்கள மாதிரி போன் எல்லாம் நான் மாத்திட்டு இருக்கிற நபர் இல்லை. நான் ஒரே உடுப்பை தான் ஒரு நாளும் உடுக்கிறது. எங்களோட வீட்டை வந்து பாருங்க, இன்னுமே 30 வருஷத்துக்கு முந்தி வாங்கின தலைப்பாடங்கள் தான் இன்னும் வீட்டுக்குள்ள இருக்குது. அதுக்காக நீங்க பேராசை இல்லாத நபர் அல்ல. அந்த காசை என்னத்துக்காக சேர்த்து வச்சிருக்கீங்க? அதில் ஒரு போலியான பாதுகாப்பை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்வதற்கா என்ற கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டும். இது இந்த பணம் இருந்தாண்டா எனக்கு என் வாழ்க்கை பாதுகாப்பு என்ற அர்த்தத்துக்காக நாங்கள் சேர்த்து கொண்டிருக்கிறோம். ரைட்? இனி எங்களுக்கு தெரியும், இன்று நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையை எடுத்து பார்த்தோன்னா எங்கட நாங்கள் பணத்தை எவ்வாறு செலவழிக்கிறோம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயிற்சி ஒன்று கொடுக்குறோம். ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து ஒரு புத்தகத்தை எடுத்து நீங்கள் செலவழிக்கிற ஒவ்வொன்றையும் நீங்கள் எழுதுங்க. இன்றைக்கி நான் 100 ரூபா செலவழித்தேன், இதுக்காக இந்த 100 ரூபா செலவழித்தேன். இன்றைக்கி நான் 50 ரூபா செலவழித்தேன், இதுக்காக நாங்கள் 50 ரூபா செலவழித்தேன் என்று எல்லா செலவழிக்கிற பணத்தையும் ஒரு புக்கில் எழுதுங்க. எழுதி மாத கடைசியில் அதை எடுத்து பாருங்க. அதில் எவ்வளவு நீங்கள் உங்களுக்காக செலவழிச்சிருக்கீங்க, எவ்வளவு உங்களோட குடும்பத்துக்காக செலவழிச்சிருக்கீங்க, எவ்வளவு நீங்கள் வந்து உங்களோட உறவுகளுக்காக செலவழிச்சிருக்கீங்க என்ற ஒருக்கா பாருங்க. எவ்வளவு நீங்கள் ஆண்டவருக்கு கொடுத்துருக்கீங்க எல்லாத்தையும் பாருங்க. பார்த்தேன்டா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விளக்கம் கிடைக்கும். நீங்க பணத்தை என்ன செய்றீங்க, எங்க உங்களோட பணம் போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ரைட்? நாங்க பணம் செலவழிக்கிற விதம் எப்படியாண்டா, பணம் கையில வந்த பிறகு எங்கட தேவை எதுவோ அதுக்கு நாங்க பணத்தை செலவழிக்கிறது. அப்படித்தான் நான் சொல்றேன் சரியா? சம்பளம் கிடைச்ச பிறகு உடனடியாக தேவைகள் என்ன இருக்கு, அந்த தேவைகளுக்கு நாங்கள் சம்பளத்தை செலவழிக்கிறோம். என்ன அப்படித்தான் நாங்கள் செய்கிறோம். ஆனால் அது இல்லை ஒரு கிறிஸ்தவன் பணத்தை கையாளுகிற விதம். ஒரு கிறிஸ்தவன் பணத்தை கையாளுகிற விதம் எப்படியாண்டா, பணம் வருவதற்கு முன்பதாகவே பணம் எங்கே போக வேண்டும் என்று அவன் தீர்மானிச்சிருவான். சொல்றதுல அவளுக்கு பணம் வருவதற்கு முன்பதாகவே பணம் எங்கே செல்ல வேண்டும் என்ற தீர்மானம் எங்களுக்குள்ள இருக்கணும். எனக்கு 10,000 பணம் கிடைக்குதுண்டா, அந்த 10,000 பணம் வந்து கிடைப்பதற்கு முன்பதாகவே அந்த 10,000 எங்க போகுது, அதுல நான் என்ன செய்ய போறேன்ற ஒரு தீர்மானம் எனக்குள்ள இருக்கணும். அப்பண்ட நான் எடுத்த பணத்தை அந்த தீர்மானத்தின்படி சில கொடுக்கிற நபராக இருந்தேன்டா, அதுதான். அதாவது பணம் எனக்கு சொல்லக்கூடாது நான் என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்லணும். பணத்துக்கு பணம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்றவங்களுக்கு விளங்குதா? பணம் சொல்லக்கூடாது எனக்கு நான் என்ன செய்யணும் என்று. பணம் நான் என்ன செய்யணும்னு சொன்னா, பணம் கூட வரைக்குள்ள நான் போய் உடனே போய் கனசாமங்களை வாங்கி பாட்டி போட்டு பக்கத்தில் இருக்கிற ஆக்களை கூப்பிட்டு ஏதாவது ஒரு இதை செஞ்சு என் பணம் கூட்டிட்டு, அப்ப பணம் தான் எனக்கு சொல்லுது நான் பணத்தை நான் என்ன செய்யணும். ஆனா நான் பணத்துக்கு சொல்றதா இருந்தா என்ன செய்யணும், எவ்வளவு பணம் வந்தாலும் எனக்கு தெரியும் எப்படி அதை எந்தெந்த இடத்துக்கு போகணும். அதான் பெரிய வித்தியாசம். யாரு யார கட்டுப்படுத்துறது? நீங்க பணத்தை கட்டுப்படுத்துறீங்களா, பணம் உங்களே கட்டுப்படுத்துதா? இதுதான் கேள்வி. ரைட்? ரெண்டாவது அதுல பார்க்குற விஷயம், நாங்கள் வந்து எங்களுடைய பிரச்சனையின் வேரை வெளிப்படுத்தும் ஒரு கதை 16 - 20 ஒரு கதை ஒன்று சொல்லப்படுகிறது. நான் கதை வாசிப்போம். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு என் ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். ரைட். இதுல நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கிறது, இந்த கதை வந்து செல்வத்தின் மூடன் அல்லது மதிகேடன்
உவமை என்று தான் நாங்கள் பார்க்கிறோம். செல்வத்தின் மூடன், செல்வந்த மூடன் அல்லது செல்வந்த மதிக்கேடனை குறித்து தான் இருக்கிறது. ஒரு பணம் உள்ள நபர், இது ஆரம்பிக்கிறதே நாங்கள் பார்க்கலாம் 16ஆம் வசனத்தில் எவ்வாறு ஆரம்பிக்கிறது. மேலும் ஒரு செல்வந்தனுக்கு, ஒரு பணமுள்ள நபர், ஒரு செல்வந்தனுக்கு சொந்தமான நல்ல நிலம் என்று தான் இந்த கதை ஆரம்பிக்கிறது. ரைட், அவனுக்கு அது ஒரு நல்ல ஒரு விளைச்சலை கொண்டு வந்தது. ரைட், அப்ப இந்த விளைச்சல் வருகிற பொழுது, அதிகமான விளைச்சல் வருகிற போது, அந்த விளைச்சல்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் அவன் என்ன செய்கிறான் என்றால், அவன் சொல்லுகிறான், உனக்கு அதிகமாய் கிடைத்திருக்கிறது, அப்ப நீ இதை எப்படியாவது உன் களஞ்சிய சாலைகளை உடைத்து பெரிதாக்கி கொண்டு இதை நீ சேர்த்து வைத்துக் கொண்டால் உனக்கு வாழ்க்கை பூராகவும் உனக்கு சந்தோஷமாக வாழ முடியும் என்று அவன் தனக்குள் தானே சொல்லிக் கொள்கிறான். உங்களுக்கு காணக்கூடியதா இருக்கு. அதுல சொல்றான் 19ஆம் வசனம், பின்பு நான் என் ஆத்துமாவிடம் உனக்கென்று பல வருடங்களுக்கு போதுமான நல்ல பொருட்களை வைக்கப்பட்டிருக்கின்றது, நீ வாழ்க்கையை அனுபவி, சாப்பிடு, குடித்து மகிழ்ந்து இரு என்று சொல்லுவேன் என்றான். அப்ப அவன் தன்னை குறித்து யோசித்து அவன் களஞ்சியங்களை பெருப்பித்து அவன் என்ன சொல்லுகிறான் என்றா, தான் வந்து சந்தோஷமா வாழ்வதற்கு இதை பாவிக்க போகிறேன் என்று 19ஆம் வசனத்தில் சொல்லுகிறான். ஆனால் 20ஆம் வசனத்தில் எங்களுக்கு காணக்கூடியதா இருக்கிறது, ஆண்டவர் அவனுக்கு என்ன சொல்லுகிறார் என்றா, 20ஆம் வசனத்தில், மூடனே, அப்பொழுது இறைவன் அவனிடம், மூடனே அல்லது மதிக்கேடனே, இந்த இரவில் உன் உயிர் உன்னிடத்திலிருந்து எடுக்கப்படும், அப்பொழுது நீ உனக்கு சேமித்து வைத்த யாவற்றையும் யார் எடுத்துக் கொள்வார்கள் என்று கேட்டார். ரைட், பாருங்க ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று. இன்றைக்கு இரவு உண்ட உயிர் உன்னிடத்தில் எடுக்கப்பட்டால் நீ என்ன செய்வான் ஆண்டவர் அவனிடம் கேட்கிறார். செல்வந்தனுக்கு 2 விதமான குருட்டுத்தன்மை இருந்துச்சு. அவன் குருடாக இருந்தான், 2 இடங்களில் அவன் குருடாக இருந்தான். நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் அவன் 2 இடத்தில் குருடாக இருந்தது காரணம். முதலாவது வந்து செல்வந்தின் உண்மையான மூலத்தை, உற்பத்தியாக்கும் இடத்தை அவனுக்கு காண முடியாமல் இருந்தது. எங்கே இருந்து அவனுக்கு செல்வம் வருகிறது என்பதை அவனுக்கு காண முடியதா இருந்தது. 16ஆம் வார்த்தையை நீங்க எடுத்து பாசிங்கண்டா உங்களுக்கு கிடைக்கும். இந்த உவமையை சொல்லுகிறார், ஒரு செல்வந்தத்துக்கு சொந்தமான நிலம் நல்ல விளைச்சல். எது நல்ல விளைச்சலை கொடுத்தது? எது நல்ல விளைச்சலை கொடுத்தது? நிலம். நிலம் யாருக்கு சொந்தம்? நிலம் யாருக்கு சொந்தம்? செல்வந்தனுக்கு சொந்தமான நிலம் என்று சொன்னாலும் நிலம் யாருக்கு சொந்தம்? சொல்லுங்க, யாருக்கு சொந்தம் நிலம்? ஆண்டவர் தான் நிலத்தின் சொந்தக்காரர். ஆண்டவர் தான் நிலத்தின் சொந்தக்காரர். ஆனா இந்த செல்வந்தன், அவனுக்கு கண் தெரியவில்லை. அவன் நினைத்தான் அந்த நிலம் அவனுக்கு சொந்தம், அவனுக்கு சொந்தமான நிலத்திலிருந்து வந்ததுதான் அவன் காண்கிறான். ரைட், அவன் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை மறந்து இருக்கிறான். உங்களுக்கு காணக்கூடியதா இருக்கிறது இந்த பகுதியில் அவன் திரும்பி திரும்பி சொல்வது, என்னுடைய களஞ்சியம், என்னுடைய விளைச்சல், எனக்கு ஆண்டவர் கொடுத்த தானியங்கள் என்னுடையது, என்னுடையது, என்னுடையது என்று அவன் திரும்பி திரும்பி. உண்மையாவே கிரீக் வார்த்தையில் இந்த பகுதியை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுகிறான், இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 8 தடவைகள் என்னுடையது, என்னுடையது என்று திரும்பி திரும்பி அவன் சொல்லுகிறான். ரைட், நாங்களும் எங்களுடைய நேரம், ரைட், எனக்கு சபையில எல்லாம் ஊழியம் செய்யறதுக்கு நேரம் இல்லை, பாஸ்டர் எனக்கு நேரம் இல்லை, எந்த நேரம் எனக்கு சொந்தமானது, என்னுடைய வேலை, என்னுடைய வீடு, என்னுடைய பணம் என்று நாங்களும் என்னுடைய 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 என்று தொடர்ந்து எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரைட், நீங்கள் இது எங்கிருந்து வருகிறது? இந்த என்னுடைய அந்த வார்த்தை எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தா அது எங்களுக்குள்ள ஆழமான பதிஞ்ச ஒரு பிழையான விசுவாசம். ஒரு பிழையான விசுவாசம். என்ன பிழையான விசுவாசம்? இவை எல்லாத்துக்கும் நான் தான் சொந்தக்காரன் என்ற பிழையான விசுவாசம். உண்மையாவே உங்களுடைய நேரம் உங்களுக்கு சொந்தம் இல்லை, உங்களுடைய பணம் உங்களுக்கு சொந்தம் இல்லை, உங்களுடைய வேலை உங்களுக்கு சொந்தம் இல்லை, உங்களுடைய வீடு உங்களுக்கு சொந்தம் இல்லை. எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் எம்முடைய தேவன். இவை எல்லாவற்றையும் கொடுத்ததே நம்முடைய தேவன். அவர்தான் உண்மையான சொந்தக்காரன். அதான் இயேசு சொல்லுகிறார், மூடனே, மதிக்கேடனே. ரைட், இது எல்லாமே உன்னுடையது என்று நினைப்பதற்கு நீர் ஒரு மூடனாய், ஒரு மதிக்கேடனாய் இருக்க வேண்டும். எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் நான் தான் இவை எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்திருக்கிறேன். நானே இவை எல்லாத்துக்கும் சொந்தக்காரனாய் இருக்கிறேன். ரைட், நீ வந்து நிலத்தை பாதுகாக்க இல்லை, நீ நிலத்தை உருவாக்க இல்லை,
நீ வந்து தானியத்தை உருவாக்க இல்லை. தானியம் வந்ததுக்கு தானியத்துக்கு தேவையான தண்ணீர் மழையை நீ உருவாக்கவில்லை. நான் தான் மழை கொடுத்தது. இவ தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து உருவாக்கியது நான். ஆனா நீ இப்ப பெரிய களஞ்சியத்தை போட்டு அதை எல்லாத்தையும் சேகரிச்சு உனக்கு நீ வைக்க யோசிக்கிறியே. மதிக்கேடனே, உனக்கு தெரியாதா இது யார் கொடுத்தது? இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் நான் அல்லவா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சில வேளை இந்த நிலம் கூட அவனுக்கு அவனுடைய குடும்பத்திலிருந்து அவனுக்கு கிடைச்சிருக்கலாம். அவன் சொந்த மண்டபக்குள்ள அவன் வாங்கியிருக்க கூட மாட்டான். ஒரு விவசாயியின் நிலங்கள் வந்து பரம்பரையாக வருகிற நிலங்கள், ரைட்? அவன் வாங்கல, ரைட்? அவன் உண்மையா கஷ்டப்பட்டு வேலை செய்திருக்கலாம். அவன் ஒரு ஞானமுள்ள ஒரு நபராக இருக்கலாம். அவன் வந்து மிகவும் சரியான உற்சாகத்தோடு வேலை செய்து சம்பாதிக்கிற ஒரு நபராக இருக்கலாம், ரைட்? ஆனால் இது ஒன்றுக்கும் இது எல்லாத்துக்கும் அப்பால் செல்வந்தனாகுவதற்கு இது மட்டும் பத்தாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் எங்களை செல்வந்தனாய் மாற்றுகிறது. எங்களுக்கு இருக்கிற எல்லாமே ஆண்டவற்றிலிருந்து வருகிற விஷயங்களாக இருக்கிறது. எங்களுடைய இதில் அதாவது சொந்த வேலையில் எங்களுக்கு ஒரு நாளும் சொல்ல முடியாது நான் தான் இது நான் பணக்காரனுக்கு காரணம் நான் எனக்கு சொல்ல முடியாது. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தை சொல்லுகிறது, எல்லாமே ஆண்டவரிடமிருந்து தான் எங்களுக்கு கிடைக்கப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது, நாங்கள் வந்து ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியங்களுக்கு நாங்கள் வந்து ஸ்டுவர்ட்ஸ், அப்படி இல்லாவிட்டால் அதை மேற்பார்வை செய்கிறவர்கள், அதை பரிமரிக்கிறவர்கள், பரிபாலனம் செய்கிறவர்கள், ரைட்? அவ்வளவுதான் எங்களுக்கு. எங்களோட பிள்ளைகள் கூட எங்களுக்கு சொந்தம் இல்லை. அந்த பிள்ளைகளை கூட ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார், எங்களுக்கு பரிபாலனம் செய்வதற்காக, மேற்பார்வை செய்வதற்காக, ரைட்? எங்களுக்கு ஒன்றுமே எங்களுக்கு சொந்தம் இல்லை. அது ஆண்டோட வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது. நீங்கள் நல்ல பாடசாலைக்கு சென்றிருக்கலாம், நல்லா படிச்சிருக்கலாம், நீங்கள் நல்லா கஷ்டப்பட்டு வேலை செய்திருக்கலாம், எல்லாமே சரியா செஞ்சிருக்கலாம். ஆனால் என்ன செஞ்சிருந்தாலும் இன்று உங்களுடைய வெற்றிக்கான காரணம் நீங்கள் அல்ல. அந்த வெற்றிக்கான காரணம் அதுக்கு அப்பால்பட்ட உங்களுக்கு கட்டுப்படுத்த முடியாத விஷயங்கள் இருக்கிறது. அந்த கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை ஆண்டவர் கட்டுப்படுத்தினபடினால்தான் இன்றைக்கு நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. அதை நீங்க மறக்கக்கூடாது. உண்மையா சொல்ல போனா எங்களுக்கு என்று சொந்தமா ஒன்றுமே இல்லை. நாங்கள் வந்து சொந்தக்காரர்கள் அல்ல, நாங்கள் வந்து பரிபாலனம் செய்கிறவர்கள், மேற்பார்வை செய்கிறவர்கள். அதுதான் முதலாவது வந்து அவன் தன்னுடைய சொத்தின் எங்கிருந்து மூலடத்தை அவன் காண முடியாமல் அவன் குருடனாக இருந்தான். அதான் முதலாவது. உற்பத்தியாகும் இடம் அவனுக்கு தெரியவில்லை. 2வது அவன் குருடனாக இருந்த இடம் என்னவென்றால், அவன் 2வது குருடனாக இருந்த இடம் என்னவென்றால் செல்வத்தை எதை செய்ய முடியாது என்பதை அவனுக்கு காண முடியாமல் இருந்தது. செல்வத்தால் செய்ய முடியாததை அவனால் காண முடியாமல் இருந்தது. செல்வத்தால் செய்ய முடியாத அவனுக்கு காண முடியாது. 19ஆம் வசனத்தை பாருங்க என்ன சொல்லுது. 19ஆம் வசனம், பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக்கொண்டான். அவன் யோசித்தான், தன்னுடைய சந்தோஷமும் தன்னுடைய பாதுகாப்பும் தன்னுடைய சொத்தில் தங்கியிருக்கிறது. அவன் யோசிக்கிறான், நான் இந்த பெரிய களஞ்சியத்தை செய்து இவை எல்லாவற்றையும் சேகரித்து வைத்தால் எனக்கு சந்தோஷமாய் பாதுகாப்பாய் இருக்க முடியும் என்று அவன் நினைத்தான். அவன் விசுவாசித்தான், என்னுடைய எதிர்காலத்தை எனக்கு கட்டுப்படுத்த முடியும், என்னுடைய எதிர்காலத்தின் சொத்துக்களை எனக்கு கட்டுப்படுத்த முடியும் என்று அவன் யோசித்தான். எனது வாழ்க்கை சந்தோஷமே இந்த சொத்தில் தங்கியிருக்கிறது என்று அவன் யோசித்தான். ஆனால் சொத்துக்கு அவனை ஒரு நாளும் அவனுடைய சரீரத்தை அல்லது நோய்களை கட்டுப்படுத்த முடியாது. சொத்துக்களுக்கு அவனுடைய மரணத்தை கட்டுப்படுத்த முடியாது. சொத்துக்களுக்கு உடைகிற உறவுகளை கட்டுப்படுத்த முடியாது. ரைட்? நல்ல நினைவு வச்சுக்கொள்ளுங்க. ரைட்? அதான் இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு இரவு உண்ட உயிர் உண்டு எடுக்கப்பட போகுது. சொத்தால கட்டுப்படுத்த முடியுமா? அதை ஒரு நோய் வருகிற பொழுது அதை சொத்தால கட்டுப்படுத்த முடியுமா? எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற முக்கியமான உறவுகள் உடைகிற பொழுது அது சொத்தால கட்டுப்படுத்த முடியுமா? இவை ஒன்றுக்குமே சொத்தால கட்டுப்படுத்த முடியாது. ரைட்? முக்கியமான விஷயம் இதில் என்னண்டா, எங்களுக்கு நாங்கள் சொத்துல எங்களோட பாதுகாப்பை நாங்கள் வச்சா, எங்களோட சொத்தின் மேல் எங்களோட அதாவது வாழ்க்கை எதிர்காலத்தை நாங்கள் கட்டுப்படுத்துவதற்கு சொத்தை நாங்கள் பாவித்தால் அது ஒரு பயங்கரமான விஷயம். அது ஒரு பயங்கரமான விஷயம் என்பதை ஆண்டவர் எங்களுக்கு காண்பிக்கிறார். ரைட்?
அதான் நாங்கள் இதில் கற்றுக்கொள்ளுகிற விதம் என்ன விஷயமாக இருக்கிறது. இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார், நீ உன்னுடைய விசுவாசத்தை என்மேல் வைக்க ஆயத்தமாக இருக்கிறாயா? உன் பாதுகாப்பு எனக்குள் வருகிறது என்பதை நீ விசுவாசிக்கிறாயா? நான் உன்னுடைய எதிர்காலம் என்பதை நீ விசுவாசிக்கிறாயா? உன்னுடைய அடையாளம் என்னிடமிருந்து வருகிறது என்று நீ விசுவாசிக்கிறாயா? அப்படி இல்லாவிட்டால் உன்னுடைய அடையாளம் நீ வைத்திருக்கிற சொத்தில் இருக்கிறது என்று நீ நினைக்கிறாயா? உன்னுடைய பாதுகாப்பு உன்னுடைய சொத்தில் இருக்கிறது என்று நீ நினைக்கிறாயா? அல்லது உன்னுடைய எதிர்காலத்தை கட்டுப்படுத்துவது உன்னுடைய சொத்து என்று நீ நினைக்கிறாயா? நீங்கள் ஆண்டவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. நான் நல்லா சொல்றதை கேட்டுக்கொள்ளுங்க, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் இயேசுவை ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு இருக்கிற பணத்தை தாராளமாக கொடுக்க உங்களுக்கு தெரிய வேண்டும். ரைட்? 10% கொடுப்பது எங்களுக்கு ஒரு நீதியாக நாங்கள் சில வேளை 10% கொடுத்துட்டு இருக்கலாம். ரைட்? சில பேர் 10% கொடுக்குறதில்ல அவங்களோட சம்பளத்தில், அவங்களுக்கு உழைக்கிறதில்ல. ஆனால் அப்படி இல்லாவிட்டால் 10% கொடுத்தா போதுமென்றும் இருக்கலாம். ரைட்? ஆனால் உங்களுக்கு நினைவிருக்கும் சக்கேயுன் கதை. சக்கேயு இயேசு மூத்துக்கு முதம் சந்தித்த பொழுது அவன் ஒரு வரி பணம் சேகரிக்கிற நபராக இருந்தான். அவன் இயேசுவிடம் அந்த உறவை ஏற்படுத்தி கொள்வதற்காக ஆண்டவர் அவனுக்கு சொல்லல இதை செய்யண்டு அவனுடைய சொத்துக்களில் 50% அவன் கொடுத்தான். அவனுடைய சொத்துக்கள்ல 50% அவன் கொடுக்கிறான், இயேசுவை அவன் அறிந்து கொள்வதற்காக, இயேசுவுடன் அந்த நெருங்கிய உறவுக்கு அவன் வருவதற்காக. ஆண்டவர் அவனுக்கு சொல்லல நீ கொடு, ஆனா அவன் கொடுக்கிறான். ரைட்? நீங்க 10% கொடுக்கிறது சில வேளை உங்களுடைய பேராசைக்கு அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அல்ல. நீங்கள் 10% கொடுக்கும் பொழுது அது உங்கள் ஆழத்தில் இருக்க பேராசைக்கு ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தாவிட்டால் நீங்கள் கொடுக்கிற 10% பத்தாது. சொல்றது நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, நான் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. நான் இது சபைக்கு பணம் இல்லைன்னு கேட்கல. ஆண்டோட கிருபையில நேற்று எங்களோட மீட்டிங்ல நாங்கள் பார்த்தோம், ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கார். சபையா 34 மில்லியன் போன வருஷம் எங்களுக்கு வருமானம் சபை என்ற விதத்தில். ஸோ இது சபைக்கு பணம் சேர்க்கிற விஷயம் இல்லை. நான் உங்களுக்கு சொல்றேன், இது உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பற்றி நான் பேசுகிறேன். ரைட்? நீங்க கொடுக்கிற 10% உங்களோட பேராசைக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாவிட்டால், உங்களோட பேராசைக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்தாவிட்டால், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, உங்களோட இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற பேராசைக்கு அது ஒரு விதத்திலேயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாவிட்டால் நீங்க கொடுக்கிறது பத்தாது. நீ கொடுக்கிறது பத்தாது. இதுதான் உண்மை. நாங்கள் கொடுக்கிற பொழுது அது எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். நாங்கள் கொடுக்கிற பொழுது அது ஒரு sacrificial giving, அதாவது ஒரு அர்ப்பணிப்போடு கொடுக்கிறதா இருக்க வேண்டும். அது எங்களுடைய வாழ்க்கை தரத்தில் சில ஒரு மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். என் வாழ்க்கை தரத்துக்கு அது ஒரு மாற்றத்தை கொண்டு வராவிட்டால், நான் வாழுகிற விதத்துக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வராவிட்டால் நான் கொடுப்பது பத்தாது. எனக்கு நினைவு இருக்குது, நான் 2003ஆம் ஆண்டு ஆண்டவர் என்னை அழைத்தார் ஊழிய அதாவது வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது. அந்த நாட்கள் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன், நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தேன். ஆண்டவர் என்னை நல்ல ஆசீர்வதித்திருந்தார். 10% கொடுத்துட்டு இருந்தேன், ஒரு பிரச்சனையே இல்லை. 10% கொடுக்கறதுக்கு 2-3 லட்சம் சம்பளம், 10% பெரிய காசு இல்லை. 2003ஆம் ஆண்டு. ரைட்? அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் ஒரு வருஷம் ஆண்டவர் என்னை அழைச்சார், வேலையை விட்டுட்டு ஊழியம் செய்ய சொல்லி. பெரிய போராட்டம் எனக்குள்ள. இந்த நேரத்தை எப்படி கொடுக்கிறது, இந்த எதிர்காலத்தை எப்படி கொடுக்கிறது, என் வாழ்க்கையில் முக்கியமான நேரம். அதாவது என்ன, அந்த நேரத்தில் தான் உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய 500 கம்பெனியில் ஒரு கம்பெனி என்ன இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க, இலங்கைக்கு தலைமைத்துவத்தை கொடுக்கறதுக்காக. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தை தான் ஆண்டவர் என்ன அழைக்கிறார். அப்போ எனக்கு ஒரு பெரிய கேள்வி, இதை செய்யறதா அதை செய்யறதா, யாருக்கு டைமை கொடுக்குறது. ரைட்? அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு மத்தியில் ஆண்டவர் என்ன வழி நடத்தினார். இல்லை, நீ இந்த 1 வருஷம் கொடுக்கணும் ஆண்டவர் கொடுக்கணும். நான் அது முதலாவது என் நேரத்தை அவருக்கு கொடுக்கிறது. அதாவது என் வாழ்க்கையில் முக்கியமான தருணம், என் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கிற நேரத்தில் அது எனக்கு கிடைத்த எனக்கு பெரிய அரிதான ஒரு வாய்ப்பு. மைக்ரோசாஃப்ட் உங்களுக்கு தெரியும், மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் ஒரு ப்ராடக்ட்டுக்கு இலங்கையில் தலைமைத்துவத்தை கொடுக்கறதுக்கு என்ன தேர்ந்தெடுத்தாங்க, $, சம்பளம். ரைட்? அதுக்கு பிறகு தேர்ந்தெடுத்த பிறகு நான் சொன்னேன், இல்லை நான் இதை எடுக்க மாட்டேன் இந்த வேலையை, என்ன நான் 1 வருஷத்துக்கு ஊழியத்துக்கு போகிறேன். ரைட்? லேசான விஷயங்கள் இல்லை இது. இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுத்த அந்த நேரத்தில், அந்த வாழ்க்கை நான் போன பிறகு அந்த 1 வருஷத்தில் என் வாழ்க்கை தரத்தை குறைக்கும்படி ஆண்டவர் என்னிடம் கேட்டார். உன் வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் எவ்வளோ காலம் நீங்கள் வாழ்ந்த முறை. எனக்கு கிரெடிட் கார்டு 2 இருந்துச்சு. அந்த கிரெடிட் கார்டில் எப்போவுமே 4 லட்சம் 5 லட்சம் அவுட்ஸ்டாண்டிங்.
ரைட். என்கிட்ட எந்த நேரம் வெளிநாட்டுக்கு போகிறது வாரது போகிற நிலம் எல்லாமே எனக்கு தான் நான் வாங்குறது. லேட்டஸ்ட் ஃபோனில் வந்து லேட்டஸ்ட் சவுண்ட் சிஸ்டம் வந்து எல்லாமே வெஹிக்கல் 2 வெஹிக்கல் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவன் சபைக்கு போகிறது, தசம்பாகம் கட்டாயம் கொடுக்குறது ஒரு வருஷம், அது ஒரு பிரச்சனையுமே எனக்கு இருக்கல. ரைட். ஏதாவது வேறு அதை அதுக்கு அதிகமாக கேட்டாலும் அதையும் கொடுக்குறது, அதெல்லாம் பிரச்சனை இருக்கல. ஆனால் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, எப்போவுமே புதிய ஷர்ட்ஸ், புதிய உடுப்புகள், புதிய ஃபோன்ஸ், மிக விலை உயர்ந்த பர்ஃப்யூம்ஸ், இதுதான் எனக்கு இந்த ஆசைகள். இந்த எல்லாத்தையும் இதுக்கு தான் இந்த பணம் எல்லாம் போட்டு அப்படி தான் நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஆனால் அந்த நாட்கள் ஆண்டவர் சொன்னார், இந்த வாழ்க்கை தரத்தை குறைக்கணும். ஒரு வருஷத்துக்குள்ள ரைட் பெரிய ஒரு மாற்றத்தை ஆண்டவர் என் வாழ்க்கையில் கொண்டு வந்தார். நிலத்தில் படுக்க பழகினேன், அந்த வருஷம் பாயில் படுக்க பழகினேன். சொகுசான ஒரு மெத்தையில் ஒரு வீட்டில் எல்லாம் எனக்கண்டு நான் எல்லாமே வடிவா ரூமில் எல்லாம் செஞ்சிருச்சேன். அது எல்லாத்தையும் எடுத்து போட்டு நிலத்தில் படுக்க ஆரம்பித்தேன். என்கிட்ட இருந்த சில மிக விலை உயர்ந்த எனக்கு மிக விருப்பமான ஒரு விஷயம் தான் சவுண்ட். அந்த நல்ல விலை உயர்ந்த சவுண்ட் செட்டப் பண்ணி என் வீட்டில் இருந்துச்சு. அப்படிப்பட்ட சவுண்டை பற்றி எனக்கு சரியான ஒரு ஆசை இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னால் அதை அப்படியே கொடுத்து விடாண்டு. ஒரு நாள் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். கொடுக்கக்குள்ள என் மனதில் ஒரு பெரிய ஒரு நோ, கொடுக்குறனே, இது எனக்கு ஆசையான விஷயமே. ஆண்டவர் சொன்னார், வெஹிக்கிளை விற்று பஸ்ஸில் போக ஆரம்பித்தேன். போய் நிற்கிறது பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருப்பேன், யோசிச்சுட்டு இருப்பேன், ஆண்டவரே ஏன் இப்படி சொல்லிக்கிறீங்க ஆண்டவரே. ஆனால் அந்த நேரத்தில் தான் எந்த இருதயத்தில் இருந்த ஆழமான பேராசைக்கு அடிப்பட்ட வருடம் அந்த வருடம் தான். ஏண்டா வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார் ஆண்டவர். இது எல்லாத்தையும் மாற்றி கொடு ஒன்றையும் வச்சிருக்காது, இதெல்லாம் ஒன்றே கொடுக்க, எவ்வளவுக்கு உனக்கு கொடுக்க இயலுமென்று நீ காண்பி, எனக்கு கொடு ஒன்றை, எவ்வளவு நீ கொடுக்க தயார், எனக்காக ராஜ்யத்துக்காக எவ்வளவு கொடுக்க தயார். வேலையை விட்டு ஊழியத்துக்கு வர்ற நாள் ரிசைன் பண்ணிட்டேன். ரிசைன் பண்ணி அடுத்த நாள் காலையில் எழும்பினோன்னா உடம்பெல்லாம் நடுங்குது. ஏன்? 1 மாதம் சம்பளம் தான் இருக்குது என்ற சேவிங்ஸில், வேறு ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே என்ன நான் செய்ய போகிறேன்? இவ்வளவு காலம் ஒரு நாள் நான் வேலை செய்யாமல் இருக்கல, உழைக்காமல் இருக்கல, 1 மாதம் சம்பளம் தான் என்கிட்ட இருக்குது, நான் அப்படி தான் போகிறேன் வாழ்க்கையில். ஊழியத்துக்கு வந்து இப்போ 15 வருஷம், 16வது வருஷம் வேலை செஞ்சு நான் உழைக்காத அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். கொடுக்குற அளவுக்கு அதான் இதில் இருக்கிற சீக்ரெட், இதில் இருக்கிற ரகசியமாக தான். கொடுக்க நீங்கள் பழகினீங்கண்டா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பார். ஏன் உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பாரு? அவருக்கு தெரியும் கொடுக்கக்குள்ள இவன் கொடுப்பான். அதுதான் ரகசியம். நாங்கள் கொடுக்கக்குள்ள எங்களோட இருதயத்தை உடைக்கிற விதத்தில் நாங்கள் கொடுக்க பழகணும். ரைட். நமக்கு விடுதலை கொடுக்கும் ஒரு செல்வம், கடைசி விஷயம், நமக்கு விடுதலை கொடுக்கும் ஒரு செல்வம். 32-34 வாசிச்சு பாருங்க என்ன சொல்லுது. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழைமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷங்களையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்குகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். தாராளமான மனப்பான்மை அல்லது தாராளமான கொடுப்பதற்கான ஒரு அழைப்பை நாங்கள் காணுகிறோம். இயேசு சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் வித்துவிட்டு ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு நீ வா, தேவ ராஜ்யத்தில் நீ வந்து சொத்துக்களை சேர்த்து கொள்வாய். இதில் இருக்க முக்கியமான விஷயம் என்னவென்றால், எங்கு உன்னுடைய சொத்து இருக்கிறதோ அங்கே உன்னுடைய இருதயம் இருக்கிறது. 34ஆம் வசனம் திரும்பி வாசிங்க. 34. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். எங்கே உங்கள் பொக்கிஷம் இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கிறது. எங்களுடைய பேராசையை சுகப்படுத்தக்கூடிய ஒரே மருந்து, பேராசையை சுகப்படுத்தக்கூடிய ஒரே மருந்து தீவிரமாக கொடுத்தல். அதான் எங்களுடைய பேராசை
இல்லாமாக்கில் ஒரே மருந்து. அதாவது அர்ப்பணிப்போட கொடுக்கணும். சக்கியஸ் 50% கொடுத்தான், 10% இல்லை. ஆண்டவர் பணக்கார வாலிபனுக்கு சொல்லுகிறார், எல்லாவற்றையும் வித்து விட்டு கொடுத்து விட்டு வா. கொடுத்தல் எங்களுடைய ஐடல்ஸ், விக்கிரங்களை எங்களுக்கு காண்பிக்கிறது. கொடுத்தல் எங்களுடைய விக்கிரங்களை எங்களுக்கு காண்பிக்கிறது. சில வேளை எங்களுக்கு கொடுக்கக்குள்ள எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற விக்கிரங்கள் எங்கள் வெளியிலே வர தொடங்கிவிடும். ஏன் எனக்கு கொடுக்க முடியாது என்பதை நீங்கள் காண ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் செலவழிக்கிற விதத்தை பாருங்க. கிரெடிட் கார்டு எத்தனை பேருக்கு இருக்கோ தெரியாது. ஆனால் கிரெடிட் கார்டு இருந்தாண்டா மாச கடைசியில் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க, என்ன சாமான் வாங்கியிருக்கிறீங்க, அதில் இருக்க எல்லாமே என்னென்ன வாங்கியிருக்கீங்க, என்னென்னத்துக்கு நீங்கள் செலவழிச்சிருக்கீங்கன்னு பாருங்க. நீங்கள் உங்களோட உடுப்புக்கு, உங்களோட சாப்பாட்டுக்கு, உங்களோட சந்தோஷத்துக்காக செலவழிக்கிறதுக்கு 2 தரம் யோசிக்காத ஒரு நபராக இருந்தால், நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, உங்களோட உடுப்பு, உங்களோட சாப்பாடு, உங்களோட சந்தோஷத்துக்காக செலவழிக்கிறதுக்கு 2 தரம் யோசிக்காத ஒரு நபராக இருந்தால், ஆனால் தாராளமாக கொடுப்பதற்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால், பணம் உங்களை கட்டுப்படுத்துகிறது. உங்களுடைய சாப்பாட்டுக்கு, உங்களுடைய உடுப்புக்கு, உங்களுடைய சந்தோஷத்துக்கு நீங்க செலவழிக்கும் பொழுது 2 தரம் யோசிக்காம தாராளமாக கொடுக்கிறதுக்கு நீங்க யோசிக்கிற ஒரு நபராக இருந்தால், பணம் உங்களை கட்டுப்படுத்துகிறது. நற்செய்தி என்ன சொல்லுது? அது தாராள மனப்பான்மைக்கான உச்சக்கட்ட ஊந்து சக்தி தான் எங்களுக்கு இருக்கிற நற்செய்தி. இயேசு 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுது இயேசுவை குறித்து. என்ன சொல்றேன்னு பார்ப்போம். 2 கொரிந்தியர் 8:9 இருக்குதா அந்த வார்த்தை? சாரி, நான் மறந்துட்டேன் அதை போடுறதுக்கு. ஒரு அடுத்து வாசிக்க முடியுமாண்டா உதவியா இருக்கும். நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். Though he was rich, yet for your sake he became poor, so that you might become rich. தமிழ்ல வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யமாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யமான நபராய் இருந்தாலும் உங்களுக்காக அவர் ஏழையாக ஒரு தரித்திர நபராக மாறினார், உங்களை ஐஸ்வர்ய நபராக மாற்றுவதற்காக. தாராளமாக கொடுக்கிற ஒரு தேவன் எங்களுக்கு இருக்கிறார். ஏன் நாங்கள் தாராளமாக கொடுக்க வேண்டும்? எங்களுக்காக அவர் தாராளமாக கொடுத்திருக்கிறார். அதுதான் நோக்கம். தாராளமாக கொடுக்கறதுக்கு நோக்கம் தாராளமாக திரும்பி வரும்ன்றதுக்காக இல்லை. அப்படி என்ன கொடுக்காதீங்க, வச்சிருங்க அதை நீங்களே. அது சில சபைகளில் கொடுக்குற போதனைகள், அந்த போதனை நான் கொடுக்க மாட்டேன். நாங்கள் தாராளமாக கொடுக்கறதுக்கு காரணம், எங்களுக்கு தாராளமாக கொடுத்த ஒரு இயேசு எங்கள் தேவன், எங்களுக்கு தாராளமாக கொடுத்த ஒரு ஐஸ்வர்யமான தேவன். அவருடைய ஐஸ்வர்யத்தை இல்லாமலாக்க தரித்திரமான நபராய் அவர் மாறினார், நாங்கள் ஐஸ்வர்யமாய் நபர்களாய் மாறுவதற்காக. அதுதான் நாங்கள் தாராளமாக கொடுக்கறதுக்கு காரணம். விளங்குதா உங்களுக்கு? விளங்குதா? இதுதான் முக்கியமான காரணம். இதுதான் முக்கியமான காரணம். பாருங்க, இந்த இடத்துல உங்களுடைய பிதா 32ஆம் வசனத்துல என்ன சொல்றார்? உங்களுடைய பிதா சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. 32ஆம் வசனத்துல, பயப்படாதே சிறுமந்தையே, பயப்படாதே சிறுமந்தையே. உங்களை பார்த்து சொல்றார், பயப்படாதே சிறுமந்தையே. வாசிங்க. உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். பயப்படாதே, பயப்படாதே என்று அவர் சொல்லுகிறார். அதனால உங்களுடைய சொத்துக்களை வித்து விட்டு, அடுத்த வசனம் சொல்லுது, ஏழைகளுக்காக கொடுங்க. பயப்படாத சிறுமந்தையே. கொடுத்தா இல்லாம போகும்போது பயப்படாத. அது பணம் உன்னை கட்டுப்படுத்துவதற்காக போட்டிருக்கிற பிழையான ஒரு சிந்தனை, பிழையான ஒரு விசுவாசம். அந்த விசுவாசத்தை உடைக்கிறதுக்கு ஒரே முறை கொடு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்னுமே நீங்க பணத்துல உங்களுக்கு விடுதலை இல்லாவிட்டால், நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க, பணத்துல உங்களுக்கு விடுதலை இல்லாவிட்டால் அதுக்கு காரணம்
பணம் உங்களை கட்டுப்படுத்துகிறது, நீங்கள் பணத்தை கட்டுப்படுத்தவில்லை. ஏழையோ என்ன நிலையில் நீங்கள் இருந்தாலும் நான் சொல்கிறது எல்லாருக்குமே ஒரு விஷயம்தான். பணத்தில் உங்களோட வீட்டில் உங்களோட வாழ்க்கையில் இன்னும் விடுதலை இல்லாவிட்டால், கடனில் உங்களோட வாழ்க்கையில் இன்னும் விடுதலை இல்லாவிட்டால் உங்களை கட்டுப்படுத்துறது பணம். நீங்கள் பணத்தை கட்டுப்படுத்த இல்லை. முதல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு கொடுக்கறதுக்கு ஆரம்பிங்க. உங்களோட 10% இன்னும் நீங்கள் கொடுக்காத ஒரு நபராக இருந்தால் முதல்ல அதில் ஆரம்பிங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே என் பேராசையை உடைப்பதற்காக நான் இந்த பணத்தை உங்களுக்கு முதல்ல கொடுக்க போகிறேன். தொட வேணாம், அது கொடுங்க. ஆனால் அதுவும் உங்களோட பேராசைக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாவிட்டால் அதுக்கு அதிகமாக கொடுங்க. ரைட், அதுக்கு அதிகமாக கொடுங்க. ரைட், கொடுக்குற அளவுக்கு உங்களோட பேராசையை நீங்கள் தாக்குற அளவுக்கு ஆண்டவர் உங்களோட பணத்தில் உங்களை கட்டுப்படுத்துறதை விட்டு பணத்தை கட்டுப்படுத்துகிற நபராய் நீங்கள் மாறிவிடுவீர்கள். நாங்கள் அதான் நான் உங்களுக்கு முதல்ல சொன்னது, பணத்துடன் ஒரு ஆரோக்கியமான உறவு நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பணம் பிழை இல்லை, பணத்தோட ஒரு ஆரோக்கியமான உறவை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பணத்தை எங்களுக்கு கட்டுப்படுத்த விட முடியாது, நாங்கள் பணத்தை கட்டுப்படுத்த வேண்டும். ரைட், அதான் ஆண்டவர் எங்களிடம் எதிர்பார்க்கிற விதம். இனி இந்த காலை நேரத்தில் நான் என்னுடைய ஜெபம், ஆண்டவர் உங்களுக்கு இந்த செய்தியினூடாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இன்னும் ஒரு ஆவிக்குரிய ஒழுக்கத்தை நீங்கள் பின்பற்ற ஆரம்பிக்கிற பொழுது அந்த ஆவிக்குரிய ஒழுக்கத்தின் ஊடாக ஆண்டவர் உங்களை விசேஷமாக ஆண்டவருடைய கிருபை உங்களுடைய வாழ்க்கைக்குள் வருவதற்கு ஆண்டவர் இடமளிக்க போகிறார். அது மாத்திரமல்ல, அந்த ஆவிக்குரிய ஒழுக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகுது என்றது நான் விசுவாசிக்கிறேன். நாங்கள் ஜெபிப்போம், எழுந்து நிற்போம். மீண்டும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை நேரத்தில். அப்பா, இயேசு படிப்பித்த விஷயங்களை நாங்கள் எடுத்து பார்க்கிற பொழுது பாலியல் உறவை விட அதிகமாக பணத்தை குறித்து இயேசு கற்பித்திருக்கிறார். பாலியல் உறவுகளை விட அதிகமாக இயேசு பணத்தை குறித்து கற்பித்திருக்கிறார். அதற்கு காரணம், பணம் எங்களை கட்டுப்படுத்துகிற ஒரு விஷயமாக இந்த உலகத்தில் நாங்கள் காண்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாழ்கிற உலகத்தில் எல்லோருமே பேராசையில் சொத்துக்களை எப்படி தங்களுக்கு சேர்ப்பது என்பதைக்காக எழுந்த நேரம் இருந்து நித்திரை கொள்ளும் நேரம் மட்டுமல்ல, நித்திரையில் கூட சிந்திப்பது இதை குறித்துதான். அப்படிப்பட்ட உலகத்தில் ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு எதிராக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தாராளமான கொடுத்தல், சிறு மந்தையே பயப்படாதே, உன் பிதா உனக்கு பரலோகத்தை தருகிறார், தேவராஜ்யத்தை தருகிறார் என்று நீர் எங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு தேவராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு, பழமையாகாத பணப்பைகளை பெற்றுக்கொள்வதற்கு, அழிந்து போகாத சொத்துக்களை சேர்த்துக் கொள்வதற்கு ஒரே விதம் தாராளமாக கொடுத்தல். ஆண்டவரே, இந்த ரகசியத்தை எங்கள் இருதயத்தில் கற்றுக் கொடுப்பது மாத்திரமல்ல, இயேசு அந்த தாராளமாக கொடுத்து, அவர் ஆண்டவரே எவ்வளவு பணம் இருந்தாலும் எங்களுக்காக ஐஸ்வர்யமான இயேசு தரித்திரமாக ஒரு ஏழையாக மாறினார், எங்களை ஐஸ்வர்யமாக மாற்றும்படி. அப்படி கொடுத்த இயேசு அந்த கண்டு ஆண்டவரே எங்கள் இருதயங்களிலும் அவ்வாறு நாங்கள் கொடுப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். நாம் எல்லோருமே பேராசை உள்ளவர்கள் ஆண்டவரே. என்னோடு நான் ஜெபிக்கிறேன், இன்னுமே எனக்குள் பேராசை இருக்கிறது ஆண்டவரே. என் பேராசை கொடுக்கல் வாங்கல் செய்யும் அப்பா. இன்னும் அதிகமாக ஆழமாக கொடுப்பதற்கு எனக்கு உதவி செய்யும். என் பேராசையை தாக்குவதற்கு, அதை இல்லாமல் ஆக்குவதற்கு, பணம் என்னை கட்டுப்படுத்தாமல் நான் பணத்தை கட்டுப்படுத்துவதற்கு என்னை கொண்டு செல்லும் ஆண்டவரே. சபையாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த காலை நேரத்தில். ஆண்டவரே, இந்த ஆவிக்குரிய ஒழுக்கத்தை நாம் இவ்வளவு காலமும் பாவிக்கவில்லை சரியாக, ஆனால் அதை பாவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பொழுது எங்கள் வாழ்க்கையில் நீர் மாற்றத்தை கொண்டு வரப்போகிறீர், ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறீர். நாம் கொடுப்பது உங்களிடம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, நாம் கொடுப்பது எமக்காக எம் இயேசு தாராளமாக கொடுத்திருக்கிறார். அதுதான் ஒரே நோக்கம். அந்த இயேசுவை காணுகிற நேரங்களில், அவர் செய்ததை காண்கிற நேரங்களில் எங்கள் இருதயங்களில் தாராளமாக கொடுக்கும் இருதயத்தை எங்களுக்கு கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். முழுமையாக சபையாக எங்களை உங்களுக்கு பொறுப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் கேட்கிறோம்.
உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும், செயல்படும். முழுமையாக எங்கள் வாழ்க்கைகளை உங்களை பொறுப்பு கொடுத்து ஜெபம் கேட்பது இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.